Praise the Lord. The next step டெலிவிஷன் மூலமாய் மீண்டும் ஒரு வீடியோவை உங்கள் முன் நான் பகிர விரும்புகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு செய்தியின் தலைப்பை நான் இவ்வாறு பார்க்கிறேன். கம்யூனிட்டி ப்ரேயர், கம்யூனிட்டி ப்ரேயர், அதர்வைஸ் ஃபெலோஷிப், ஐக்கியம், சமுதாயம், ஐக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் ப்ரேயர் நம்ம பண்ணுறோம், ரொம்ப அவசியம். ஆண்டவரோடு ஐக்கியப்படுவது, பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு பர்சனல் ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும், நம்மளுடைய ஏரியாவில் மாற்றம் ஏற்படணும், நம்முடைய தேசத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் community prayer is important. Community prayer is important. அடுத்த few minutes இதை தான் உங்கள் முன்னால் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். முழுசாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த எஸ்தர் புஸ்தகம் முழுசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தி மூலமாய் செய்த பெரிய மகத்துவத்தை நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். அது 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாயை மறுபடியும் சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கின்ற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவேன். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகின்றேன் என்று சொன்னாள். எஸ்தர் மொர்தெகாய் மூலமாய் அந்த கம்யூனிட்டி யூதர் குலத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 3 நாள் ஜெபம் பண்ணு, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. காரணம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் யூதா தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் ஏற்பட வேண்டுமே என்றால் அகஸ்து ராஜாவுடைய இருதயத்தில் கிரியை நடக்க வேண்டும். அப்போ அந்த பெண்மணி சொல்ற ஒரு காரியம், எல்லாரையும் கூடி வர செய்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. இப்போ நடந்தது என்ன? 6ஆம் அதிகாரத்தில் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு, காலவரமான நித்திரை வராதபடிக்கு ஆண்டவர் அந்த ராஜாவுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாரு. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னா, உங்க ஜபத்தை கேட்காம வேற யார் ஜபத்தை கேட்பா? நீங்க குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கேட்காம வேற யார் ஜபத்தை கேட்பா? நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியையை நடப்பிக்கிறதை நாம் உணர முடியும். நமக்கு தெரியாது. இந்த இடத்துல ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்தது எஸ்தருக்கும் தெரியாது, மொர்தெகாய்க்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கூட்டு ஜபம் கிரியையை நடப்பிக்கும். அதே நேரம் இன்னொரு இடத்துல பாருங்க, யோனாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் நினைவே பட்டணத்தை அழிக்க தீர்மானித்து யோனாவை அனுப்புனாரு. யோனாவும் போய் நினைவே மக்கள்கிட்டலாம் மனம் திரும்ப ஆண்டவர் உன்னை அழிக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. God has decided to destroy the city of Nineveh. But அந்த ஜனங்கள் ஜெபித்தார்கள், சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபித்தாங்க. ஆண்டவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. ஆண்டவருடைய எண்ணத்தை அவர்களுடைய ஜெபம் மாற்றியது. தேவ ஜனமே, இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாய் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், கம்யூனிட்டி ப்ரேயர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், கம்யூனிட்டி ப்ரேயர் சேஞ்ச், கம்யூனிட்டி ப்ரேயர் கிளியர்ஸ் ஆல் தி பேரியர்ஸ். மாற்றத்தை ஏற்படும், சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். இன்னைக்கு குழுவாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். உங்களுடைய சபையில ஒரு ஃபெலோஷிப்போட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்களாக இருந்தால் வாலிபர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ஆண்கள் ஐக்கிய சங்கமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. If it is a youth fellowship, unite and pray. If it is a men's fellowship or if it is a women's fellowship, unite, join hand and pray. God will change the situation. நீங்க எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்றீங்களோ, எந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். மறந்துடாதீங்க, community prayer is powerful than any other weapon in this world. உலக மனிதர்கள் வெப்பன்ஸை நம்பலாம், ஆயுதங்களை நம்பலாம். என்கிட்ட இத்தனை மிசைல்ஸ் இருக்கு, என்கிட்ட இத்தனை வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைச்சு அதை சாதகமாய் வைத்திருக்கலாம். ஆனால் உங்ககிட்டையும் என்கிட்டையும் செலவில்லாத ஒரு வெப்பன், பட்ஜெட் இல்லாத ஒரு வெப்பன். அந்த வெப்பன் தான் முழங்கால். நம்முடைய முழங்காலை முடக்கி இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Amen and amen.